மகிமையின் மேகமே இருந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே, நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே. மேகமே, நல்ல கரங்களை உயர்த்தி, எல்லா பிள்ளைகளும் கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து கேட்கலாம். மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, ஆமப்பா இயேசுவே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, கரங்களை உயர்த்தி, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே, நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, ஆமாப்பா நீங்க வந்தால் போதுமாப்பா, எல்லாம் நடக்கும். ஆண்டவரே, ஆவியானவரே, தேவ பிரசன்னத்துக்காய் கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. எல்லா பிள்ளைகளும் வாய்களை திறந்து கேட்கலாம். இறங்கி வாங்கப்பா. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. கரங்களை உயர்த்தி சொல்லலாம். வந்தால் போதுமே, வந்தால் போதுமப்பா. சொல்லுங்க, சொல்லுங்க, வாய்களை திறந்து. வந்தால் போதும். ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க. ஆவியானவரே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே, வந்தால் போதுமே. ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேளுங்க. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஒரு முறை கூட வந்தால் போதுமே. நீங்க வந்தால் போதுமப்பா. தலைமுறை தலைமுறையாய் வார்த்தை காப்பவரே, பாதையெங்கும் உடனிருந்து குறைவின்றி காப்பவரே, என் பாதையெல்லாம் உடனிருந்து குறைவின்றி காப்பவரே, ஏல் எசீருக்கு நன்றி, உதவிகள் செய்தீர் நன்றி. ஏலசி ஏலசி
அனுதின சொல்வேன் நன்றி. ஏசீருக்கு நன்றி, உதவிகள் செய்தீர் நன்றி. ஏலசீர் ஏலசீர் அனுதின சொல்வேன் நன்றி. மேவி போசேத்தை போல மறந்து ஒதுக்கப்பட்டேனா, மேவி போசேத்தை போல மறந்து ஒதுக்கப்பட்டேனா. ராஜாக்களின் பந்தியிலே உட்கார அழைத்து வந்தீ, ராஜாக்களின் பந்தியிலே உட்கார அழைத்து வந்தீ. சொல்லுவோம். ஏசீருக்கு நன்றி, உதவிகள் செய்தீர் நன்றி. ஏலசீர் ஏலசீர் அனுதின சொல்வேன் நன்றி. ஏலசீருக்கு நன்றி, உதவிகள் செய்தீர் நன்றி. ஏலசீர் ஏலசீர் அனுதின சொல்வேன் நன்றி. விழுந்த கூடாரத்தை மறுபடி எழுப்பீரே, விழுந்த கூடாரத்தை மறுபடி எழுப்பிவிட்டீரே. ஒருபோதும் தலைகுனியா நாட்களை எனக்கு தந்தீ. சொல்லுங்க. ஒருபோதும் தலைகுனியா நாட்களை எனக்கு தந்தீ. ஏசீருக்கு நன்றி, உதவிகள் செய்தீர் நன்றி. ஆமென். ஏலசீர் ஏலசீர் அனுதினம் சொல்வேன் நன்றி. ஏலசீருக்கு நன்றி. ஆமென். அனுதினம் சொல்வேன் நன்றி. பட்சித்த வருஷத்தின் பலனை மறுபடியும் எனக்கு தந்தீ. பட்சித்த வருஷத்தின் பலனை மறுபடியும் எனக்கு தந்தீ. முன்மாறியோ பின்மாறியோ சரியான நாளில் தந்தீ. முன்மாறியோ பின்மாறியோ சரியான நாளில் தந்தீ. ஏலசீர் உதவிகள் செய்தீர் நன்றி. ஏலசீர் ஏலசீர் அனுதினம் சொல்வேன் நன்றி. ஏலசீருக்கு நன்றி, உதவிகள் செய்தீர் நன்றி. ஏலசீர் ஏலசீர் அனுதினம் சொல்வேன் நன்றி. தலைமுறை தலைமுறையா வார்த்தையை காப்பவரே, தலைமுறை தலைமுறையா. ஆமென். உணர்ந்து உணர்ந்து சொல்லுங்க. பாதையெங்கும் உடனிருந்து குறைவின்றி காப்பவரே, என் பாதையெல்லாம் உடனிருந்து குறைவின்றி காப்பவரே. ஏசீருக்கு நன்றி, உதவிகள் செய்தீர் நன்றி. ஏலசீர் ஏலசீர் அனுதினம் சொல்வேன் நன்றி. ஏலசீருக்கு நன்றி. ஆமென். ஏலசீர் ஏலசீர் அனுதினம் சொல்வேன் நன்றி. பட்சித்த வருஷத்தின் பலனை மறுபடியும் எனக்கு தந்தீ. சொல்லுங்க நம்பிக்கையோடு. ஆமென். ஓ முன்மாறியோ பின்மாறியோ
சரியான நாளில் தந்தி. முன்மாறியோ பின்மாறியும் சரியான நாளில் தந்தி. ஏசீருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி. ஏலசீன் ஏலசீன் அனுதினம் சொல்வேன் நன்றி. ஏலசீருக்கு நன்றி. ஆமென். ஏலசீன் ஏலசீன் அனுதினம் சொல்வேன் நன்றி. இயேசு ராஜா நன்றி, இயேசு ராஜா நன்றி. இயேசுவே இயேசுவே அனுதினம் சொல்வேன் நன்றி. நல்ல கைகளை தட்டி நன்றியோடு நன்றியோடு துதிக்கலாம். நன்றியோடு நன்றியோடு இயேசுவே இயேசு ராஜா நன்றி, எங்கள் இயேசு ராஜா நன்றி. இயேசுவே அனுதினம் சொல்வேன் நன்றி. இயேசு ராஜா நன்றி, எங்கள் இயேசு ராஜாவே. தலைமுறை தலைமுறையாய் உம்முடைய வார்த்தையை காத்து எங்களையும் இன்று வரைக்கும் நடத்துகிற தெய்வம். உலக தோற்றத்திற்கு முன்னமே எங்களை தெரிந்து கொண்ட தெய்வம். இத்தனை ஆண்டவரே தலைமுறைகள் கடந்த போதும் எங்கள் மேல் அன்பு கூர்ந்த தெய்வம். எங்களை இன்றும் நடத்துகிற தெய்வம், எங்களை குறைவில்லாமல் நடத்துகிற தெய்வம். ராஜா நன்றி, எங்கள் இயேசு ராஜா. நல்லா துதிக்கிறவங்க துதிக்கலாம். கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவரை துதிக்கலாமா? தலைமுறை தலைமுறையாய் உம்முடைய வார்த்தையை காத்து நடத்துகிற தெய்வமே, உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகிற தெய்வமே. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ நன்றி 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 நன்றி. நல்ல வாய்களை திறந்து கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து நல்ல 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 வாய்களை திறந்து ஓ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல 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 போதாது நல்ல வாய்களை திறக்கட்டும். வாய்கள் திறந்து ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரை துதிக்க 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 ஓ ஆண்டவருடைய நாமத்தில் விடுதலை உண்டு. ஆண்டவர் நாமத்தில் விடுதலை உண்டு. ஆண்டவர் நாமத்தில் அற்புதம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் உண்டு. காலையோ மாலையோ அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையோ மாலையோ அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. வாய்களை திறந்து என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடு அல்லேலூயா. வாய் திறந்து கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆயின் விளிம்பிலும் அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆயின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயரப் போகும்போது என் வெற்றி கீதமாகும், நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. ஆமென். சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும், நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா 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 அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. சொல்லுங்க, யெகோவா ஈரே என்ற தேவன் யெகோவா ராபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே வந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. சொல்லுவோம், யெகோவா ராபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்னாலும் என்னப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்னாலும் என்னப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தால் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன். நல்ல கைகளை தட்டி யெகோவா ராபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். என்னை விசாலம் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி
யெகோவா ஈரே எந்த தேவன். நல்ல கைகளை தட்டி யெகோவா ராபா எந்த தேவன். என்னால சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன். சொல்லும் போதே அற்புதம். வாயினால் அறிக்கையிடுங்க. யெகோவா ராபா எந்த தேவன். என்னால சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன். யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எந்த தேவன். ஆமென். யெகோவா ஈரே எந்த தேவன். உரகலலலலலலலவோ. யெகோவா ராபா எந்த தேவன். உரகலலலலலலலவோ. ரிகரகரகலலலலலலலலல. நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து ஸ்தோத்திரம். ஓ யெகோவா ஈரே, எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர். யெகோவா ராபா, எங்களுக்கு சுகம் தருகிற தெய்வம். நீர் இருக்கும் போது எங்களுக்கு கவலை இல்லை. உம்முடைய தோளில் நாங்கள் இருக்கும் வரைக்கும் கவலை இல்லை. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நடத்துங்க. அவர்கள் தேவைகள் எதுவாயிருந்தாலும், அவர்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை எதுவாயிருந்தாலும், என் தேவன் யெகோவா ஈரேவாய் இருந்து அவர்களை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். దేవుడైన రక్షకుడైన యేసుక్రీస్తు నామములో మిమ్మల్ని ఆశీర్వదించి వందనిస్తాము. இன்று நாம் கேட்கின்ற கர்த்தருடைய சத்தம், ఈ పొద్దు మనం వినపడే దేవుని వార్తలో, உங்களில் கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கட்டும். మీలో క్రీస్తుని చింతలు ఉండవలా. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, యేసుక్రీస్తుని విశ్వాసించి, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு, యేసుక్రీస్తుని రక్షకుడిగా ఏర్చుకొని, இயேசு கிறிஸ்துவை நம்பி ஜீவிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வில் యేసుక్రీస్తుని విశ్వాసించి జీవించే கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள் உண்டாயிருக்கட்டும். క్రీస్తువిన చింతలు మీలో ఉండల్లా. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை, இன்டென்ஷன். క్రీస్తుని చింతలు. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் எந்த சிந்தையோடு இருந்தாரோ అతను యా చింతనలో ఉన్నాడో அதே சிந்தை நமக்குள் இருக்கட்டும். అదే చింతనలు మనలో ఉండల్లా. ஆமென், ఆమేన్, அல்லேலூயா. హల్లెలూయా. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்கட்டும். క్రీస్తుని చింతలో మీలో ఉన్ని. ஆமென், ఆమేన్, அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. கிறிஸ்துவின் சிந்தை எப்ப பாட்டில் கிடைக்கும்னு அலையாது. క్రీస్తుని చింతలు ఎప్పుడు బాటిల్ దొరుకునని తిరగకూడదు. ஆமென், ఆమేన్, அல்லேலூயா. హల్లెలూయా. ஆமா, எப்ப இழுக்கலான்னு அலையாது. ఎప్పుడు డమ్ కొడతామని ఏడకూడదు. எப்போ அடுத்தவனை மோசம் பண்ணலான்னு அலையாது. ఎప్పుడు ఇంకొకరిని మోసం చేస్తామని తిరగద్దు. அடுத்தவனுடையதை எப்போ அபகரிக்கலாம் என்று நடக்காது. ఇంకొకరిని ఆస్తి ఎప్పుడు తీసుకుంటామని తిరగద్దు. அல்லேலூயா. హల్లెలూయా. திருட்டுத்தனம் செய்யாது. ఏమి తప్పులు చేయొద్దు. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. இயேசுவின் சிந்தை, యేసువిని చింతలు, கிறிஸ்துவின் சிந்தை క్రీస్తుని చింతలు நமக்குள் இருந்தால், మనలో ఉంటే நம்மால் ஒரு கூட்ட ஜனங்களை கிறிஸ்துவுக்காய் ஆதாயப்படுத்த முடியும். మనం ఒక గుంపు జనాల్ని క్రీస్తులో తీసుకొని రాని. అవును, ஆண்டவருடைய ராப்போஜன பந்தியில் கைவதிப்பதற்கு முன்பாய் దేవుని భోజనముకు బందిలో సైపెట్ట நம்முடைய சிந்தைகள் மாறட்டும். మన చింతనలు మారని. கிறிஸ்துவுக்குள்ள அதே சிந்தை நமக்குள்ளும் உண்டாகட்டும். క్రీస్తులో ఉండే చింతనలు అదే చింతనలు మనలోని ఉన్ని. அல்லேலூயா. హల్లెలూయా. இந்த உலக வாழ்வில் లోక జీవియం இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவித்து சாட்சியாய் ஜீவித்து போனார். యేసుక్రీస్తు భూమిలో జీవించిన జీవియం పొదిగింది. அவர் எந்த சிந்தையோடு வாழ்ந்தாரோ అతను యా చింతనలో బతికినాడు. அதே சிந்தை நமக்குள் வந்தால் అదే చింతనలు మనలో వస్తే தேவ ராஜ்யத்திற்கு நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறுவோம். దేవుని రాజ్యాల్లో మనం ప్రయోజనం ఉండేవాళ్ళుగా ఉంటాము. அல்லேலூயா. హల్లెలూయా. உன்னுடைய சுய
சுயத்தை தேடி ஓட மாட்டாய். నీ సుయాన్ని ఎత్తికి నువ్వు பணம் పరిగెత్తు. பணம் பணம் என்று ஓட மாட்டாய். డబ్బు డబ్బు అని డబ్బు వెనుక పోవు. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. பொருள் 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 என்று ஓட மாட்டாய். ఆస్తి ఆస్తి అనేసి వెనుక పోవు. இந்த உலகத்தின் காரியங்களில் மோகம் வைத்துக் கொள்ள மாட்டாய். ఈ లోక కార్యాల్లో నీకు మోగాలు ఉండవు. எல்லாம் தேவைதான், అన్ని కావాల్సింది. ஆனால் அது உன் தேவைக்காய் இருக்கணும். అది నీకు కావాల్సిందిగా మాత్రం ఉండాలా. அல்லேலூயா. அல்லேலூயா. எதற்கும் ஒரு என்ன சொல்றது, ஊர்ல எல்லாம் பாட்டிங்க சொல்லும், ஓ அதுவா அது பேய், பண பேய். అది డబ్బు పిశాచు అది అని చెప్తారు ఊర్లో. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. பணம் பணம்னு சாவுறான். డబ్బు డబ్బు అని సస్తాయి. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனுடைய பொருள் దాని అర్థము என்ன செய்தாலும் அதில் ஒரு சுய லாபம் మనసుకుள்ள வச்சிருப்பான். ఏమి కార్యం చేస్తానో దాంట్లో నుంచి నాకు ఏదైనా లాభం దొరుకునా అని అన్నాలు. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒருவனை தூக்கி விட்டாலும் அதற்கும் ஏதாவது ஆதாயம் இருந்தா மட்டும்தான் தூக்கி விடுவான். ఒక్కడిని లేపి ఉడిస్తేనే వానిలో నాకు ఏదైనా ఆదాయం దొరుకునా అనిదా వాని యోచనలు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலూயா. హల్లెలూయా. என்ன காரணம்? ఏలంటే நமக்குள் கிறிஸ்துவின் சிந்தை இல்லை. మనలో క్రీస్తు ఒక చింతన లేదు. ஆம், கிறிஸ்தவர்கள் தான். క్రిస్తుడుదా. ஆனால் అవుతే. இந்த உலகத்துல அப்படியே பரபரத்து தேடி நடக்கிறோம். ఈ లోకంలో ఉండేదనంతా ఎత్తుకొని తిరుగుతాము. அல்லேலூயா. హల్లెలూయా. சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும், கூட்டி வைக்கணும், சேர்த்து வைக்கணும். సంపాదించాలా దాన్ని చేర్చి పెట్టుకోవాలా ஆமா, పెట్టుకోవాలని. வயித்துல இருக்கும் போதே போய் அட்மிஷன் போட்டுறான். కడుపులో బిడ్డ ఉండేనప్పుడే అడ్మిషన్ వేస్తారంట. ஆமென். ఆమేన్. வயித்துல இருக்கும் போதே டென்ஷன். కడుపులో ఉండేనప్పుడే టెన్షన్. ஆமா. అవును. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நோ டென்ஷன். నో టెన్షన్. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. இயேசு கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் வந்தால் యేసుక్రీస్తుని చింతన మనలో వస్తే நம்ம இந்த உலக வாழ்க்கையை ஜெயமாய் வாழ முடியும். ఈ లోకం జీవియాన్ని జయంగా బతుకునవును. நாம கல்லறைக்கு போவதற்கு முன்பாய் ஒரு 10 பேரையாவது கிறிஸ்துவுக்கு ஆதாயப்படுத்த முடியும். మనము సమాధికి పోయేదానికి ముందు క్రీస్తులో ఒక 10 జనాలైన ఆదాయం చేయనవును. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, சாவறதுக்கு முன்ன సచ్చేదానికి ముందు 10 பேரையாவது 10 జనాలైన கிறிஸ்துவுக்கு ஆதாயப்படுத்த. క్రీస్తువుకు ఆదాయం చేయండి. இல்லாட்டி இப்பவே போயிரு. లేదంటే ఇప్పుడే పోయేడల్లా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. பிரயோஜனம் இல்ல. ఏం ప్రయోజనం లేదు. சோற போட்டு అన్నం వేసి சாம்பார ஊத்தி సాంబార్ పోసి அதுல 2 நொல்லைய சொல்லி దాంట్లో ఏమన్నా తప్పు உன்னை చెప్పి வச்சதுக்கு దీన్ని పెట్టింది பூமிக்கும் பாரம். ఈ మన్నుకు భారము. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. கிறிஸ்தவம் வாழ்றது கிறிஸ்துவுக்காய் வாழணும். క్రీస్తువుడు బతికేది క్రీస్తుని కోసం. என் வாழ்க்கை முடிகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஆண்டவருக்காய் செய்யணும். నా బతుకు ముగించేందుకు ముందు దేవునికి ఏదైనా ఒకటి చేయాలా. அல்லேலூயா. హల్లెలూయా. எனக்காய் ஓடுகிற ஓட்டங்கள் நிறுத்தணும். నా కోసం పరుగుని నిలపల్లా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. கம்பெனில வேலை பார்க்கறவங்களுக்கு தெரியும். కంపెనీలో పని చేసే వాళ్ళకి తెలుసును. சில பேர் கேள்விப்பட்டிருப்போம், కొందరిని ఇనింటు మాటలు. எங்க வேணாலும் போவான், ఎక్కడ కావాలన్నా పోతుడు. எங்க வேணாலும் ஷிஃப்ட் ஆகிருவான். ఎక్కడ కావాలన్నా షిఫ్ట్ చేస్తాడు. காசு கொடுத்தா போதும், இன்கிரிமெண்ட் 40% ஹைக்குன்னா அவ்வளவுதான், பொண்டாட்டி பிள்ளை கூட்டிக்கிட்டு கிளம்பிடுவான். 40% ఇంక్రిమెంట్ ఇస్తానంటే వాడు యా ఊరికి కావాలంటే పోతుడు. அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்ல, ஸ்கூல் பிரச்சனை இல்ல, యా సమస్య లేవానికి. ஆமென். ఆమేన్. ஒரு எங்க போயிருப்போம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. యా టెన్షన్ లేదు. அங்க 40% ஹைக்கா கிளம்பு போகலாம். 40% హైక్ అవుతేనే ఎలబారి ఆడనా கிளம்பிடுவான். ఎలబారేస్తాడు. பணம் பணம் பணம், డబ్బు 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 சம்பாதிக்கணும். సంపాదించాలా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, வேதம் சொல்லுகிறது, దేవుని వాక్యం 1 చెప్తుంది. கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1 కొరింథీ 2వ 16வது வாக்கியத்துக்குள் போகலாம். 16వ వాక్యము. யார் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஆமென். ఆమేన్. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், అపోస్తలుడైన పౌలు చెప్తాడు, கிறிஸ்துவின் சிந்தையை அறிந்து அவருக்கு போதிக்கத்தக்கவன் யார்? క్రీస్తుని చింతనలు తెలుసుకొని అతనికి చెప్పేవాడు ఎవరు? ஆமென். ఆమేన్. ஆனால் అవుతే எங்களுக்கோ మాకు
கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது. క్రిస్తువిని చింతలు మాకుంది. அப்ப பவுல் சொல்லுகிற காரியம், పౌలు చెప్పే కార్యము, அந்த கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்குள் இருப்பதால் క్రిస్తువిని చింతలు నాలో ఉండేదాన్ని நாங்கள் நிற்காமல் ஓடுகிறோம். మేము నిలికిండా పరిగెత్తాము. ஹல்லேலூயா. హల్లెలూయా. சாவதற்கு முன்பாய் ஏதாகிலும் தேவனுக்காய் செய்துவிட வேண்டும் என்று ஓடுகிறோம். సత్యదానికి ముందు దేవుని కోసం ఏదైనా ఒకటి చేయాలని పరిగెత్తాము. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இதை ஊக்குவிப்பது எது? ఇది ఇంక్రైజ్ చేసేది ఏది? கிறிஸ்துவின் சிந்தை. అది వచ్చి క్రిస్తుని చింత. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்ப இயேசு கிறிஸ்துவின் அந்த சிந்தை நமக்குள் வந்ததென்றால் యేసు క్రీస్తుని చింతలు మనలో వస్తాయంటే நாம கொட்டாய் விட்டுட்டு இருக்க முடியாது. మనము ఆవులింపులు ఉడ్చుకొని ఉండము. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நாம தூங்கிக்கிட்டு இருக்க முடியாது. మనము నిద్రపోయికొని ఉండము. நாம ஏன் பொண்டாட்டி ஏன் புள்ள டைமுக்கு சாப்பாடு, నా బిడ్డలు నా భార్య అనేసి టయానికి తినుకొని ఉండేది కాదు. ஆமென். ఆమేన్. கூட வேலை பார்க்குற சில பேர் சொல்லுவோம், ஐயோ நாங்கெல்லாம் 7:30க்கு ஷார்ப்பா டின்னர் முடிச்சிருவோம். 7:30 కరెక్ట్ గా మేము డిన్నర్ తినేస్తాము. அப்புறம் என்ன பண்ணுவேன்? தேவ பிள்ளை இப்படி இருக்க கூடாது. దేవుని బిడ్డలు ఇట్లా ఉండకూడదు. ஆமென். ఆమేన్. அதுக்காக டைமுக்கு சாப்பிட கூடாதுன்னு சொல்லல. దానికోసం సమయానికి తినకూడదని కాదు. கிடைச்சா சாப்பிடு, దొరికితే తిను. கிடைக்கலைன்னா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போய்கிட்டே இரு. దొరకలేదంటే దేవునికి స్తోత్రాలు చెప్పి పోతానే ఉండాలా. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ ஒரு 5 மணிக்கு நீங்க பயணப்பட்டீங்க. ఒక 5 గంటలకు உங்க ஷெட்யூல் படி 7:30க்கு வீட்டுல சேரணும். 5 గంటలకు ప్రయాణం పడి 7 గంటలకు ఇంట్లో ఉండాలా. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. போய்ட்டோன்னு நினைக்கும் போது பஸ் பஞ்சர் ஆயிடுச்சு. పోయిస్తుమని మనం తలుస్తా ఉన్నప్పుడు బస్ పంచర్ అయిపోయి నడిదా. ஆமென். ఆమేన్. இப்போ அந்த டயரை கழட்டி போட்டு எடுத்து நீங்க దాన్ని ఎంత రెడీ చేసి ఎత్తిపోయేదానికి మీరు ஒரு மணி நேரம் லேட்டுன்னு வைங்க. ఒక గంట సేపు లేట్ 8:30க்கு தான் வீட்டுக்கு வர்றீங்க. 8:30కి தான் ఇంటికి వస్తారు. என்ன பண்ணுவீங்க? ఏం చేస్తారు? அதை பொறுத்துக்க கூடிய சகித்து கொள்ளக்கூடிய சுபாவம் நமக்கு இருக்கணும். దాన్ని సగించేదానికి ఒక స్వభావం అనేది మనలో ఉండాలి. ஆமென். ఆమేన్. கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் இருக்கட்டும். క్రిస్తుని చింత మనకులో ఉంది. சுயம் அழியணும். మన సుయాలు సంపద. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, சுயம் அழியணும். సుయం అనేది సాయల్ల. சுயம் அழியணும். సుయం సాయల్ల. உனக்கா ஓடுற ஓட்டத்தை நிறுத்தணும். నీ కోసం పరిగింతే పరుగు నిల్పల్ల. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் வரட்டும். క్రిస్తుని చింత మనలో రాని. அப்பத்தை தொடறதுக்கு முன்ன ఆ దేవుని రొట్టి ముట్టేదానికి உன் சிந்தை இன்னைக்கு மாறணும். నీ చిందలై పొద్దు మారల్ల. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பவுல் சொல்லுகிறார், పౌలు చెప్తాడు, கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்குள் உண்டாயிருக்கிறது. క్రిస్తుని చిందలు నాలో ఉండయింది. பிலிப்பியருக்கு எழுதும்போது பவுல் எழுதுகிறார், பிலிப்பியர் 2:5. வேகமாய் கொஞ்சம் வேத வாக்கியங்கள் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:5. பிலிப்பியர் 2:5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவது. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் இருந்த క్రీస్తు యేసులో ఉండే சிந்தையே உங்களில் இருக்க கடவது. సిందలే మీలో ఉండాలని. என்ன அந்த சிந்தை? ఏమి ఆ సిందలు? சுயம் இல்லாதது. స్వయం లేకుండా. எப்படியாகிலும் இந்த ஜனத்தை ரட்சிக்க வேண்டும். ఎట్లయినా ఈ జనాల్ని రక్షింపులో తీసుకురావాల. எப்படியாகிலும் இந்த ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும். ఎట్లయినా ఈ జనాలు రక్షింపులో రావాల. எப்படியாகிலும் இந்த ஜனத்தை பரலோகம் கொண்டு போக வேண்டும். ఎట్లయినా ఈ జనాల్ని పరలోకానికి తీసుకొని పోవాల. எப்படியாகிலும் என் பக்கத்து வீட்டுக்காரன் ரட்சிக்கப்படணும். ఎట్లయినా నా పక్కింట్లో వాడు రక్షింపులో రావాల. எப்படியாகிலும் என் கூட வேலை பார்க்கிறவன் ரட்சிக்கப்படணும். ఎట్లయినా కూడా పని చేసేవాడు రక్షింపులో రావాల. எப்படியாகிலும் என்னுடைய நண்பன் ரட்சிக்கப்படணும். ఎట్లయినా నా దోస్తు రక్షింపులో రావాల. எப்படியாகிலும் என்னை சுற்றி இருக்கிற சமூகம் ரட்சிக்கப்படணும். ఎట్లయినా నాకు చుట్టూ ఉండే జనాలు రక్షింపులో రావాల. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. இயேசு ஓய்வெடுக்காமல் சுற்றி கொண்டிருந்தார். యేసు రెస్ట్ తీయకుండా అతను చుట్టూ அவருடைய சுவிசேஷ பயணம் 3.5 வருடம். అతను సువిశేషం ప్రయాణం 3.5 ఏళ్ళు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. 30 వయதில் தொடங்கின 30 ఏళ్ళు ఆరంభిన அந்த பயணம் ఆ ప్రయాణము 3.5 வருட காலம் 3.5 ఏళ్ల కాలము ஓய்வே இல்லை. ఆయన రెస్టే లేదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அவ்வளவு அவர் ஓடுவதற்கு காரணம் అట్లా ఆయన పరిగే కారణము அவருக்கு உள்ளில் இருந்த அந்த சிந்தை.
ఆత్మ లోపల ఉండి చిందిన ஆமென். ఆమేన్. எப்படியாகிலும் இந்த ஜனம் ரட்சிக்கப்படணும். ఎట్లయినా ఈ జనాలు రక్షింపబడాల. நமக்கு அடுத்தவர்களுடைய ரட்சிப்பை குறித்த அக்கறை இல்லாவிட்டால் நீ கிறிஸ்தவன் என்று சொல்லுவது வீண். మనకు ఇంకోరి గురించి రక్షింపు అక్కర్లేదంటే మనం క్రిస్తువుడు అనేదే లాయకులే. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நீ அடுத்தவனுடைய ரட்சிப்பை குறித்து உனக்கு மனசுல ஒரு அக்கறை வராவிட்டால் நீ விசுவாசி என்று சொல்வதே வீண். ఇంకోని గురించి నువ్వు చింతన లేదంటే మన క్రిస్తువుడు అని చెప్పేదానికే కాదు. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், దాని నుంచి దా పౌలు చెప్తాడు, இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்கட்டும். యేసు క్రీస్తులో ఉండే చింతననే నీలో ఉన్ని. ஹல்லேலூயா. హల్లెలూయా. 6ல இருந்து 12 வாசிக்கலாம். ஒரு ஆளு நிறுத்தி கவனிங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தார். ஆமென். ఆమేన్. அவர் தேவனாய் இருந்தார். யோவான் இப்படி சொல்லுகிறார், యోవాను చెప్తాడు ఇట్లా, ஆதியிலே வார்த்தை இருந்தது, தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடம் இருந்தது, வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அல்லேலூயா, హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. இந்த வார்த்தை தான் யாரு? ఈ మాటదా ఎవరు? இயேசு கிறிஸ்து. యేసు ஆமென். క్రీస్తు. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ ఇప్పుడు ஆதியிலே தேவனோடு தான் இருந்தார். ఆదిలో దేవునితో ఉండినాడు. அவர் தேவனாய் இருந்தார். అతను దేవుడిగా ఉన్నాడు. ஆனால் ఓకే. இந்த மனித குலத்தை ரட்சிக்கும்படியாய் அந்த வார்த்தை மானிடனாய் இந்த பூமியில் பிறந்தது. ఈ మనిషి కులాన్ని రక్షింపు చేసేదాని కోసం అతను మాటగా మనిషిగా அப்ப పుట్టాడు. தான் தேவன் என்ற அதிகாரத்தை சிங்காசனத்தை விட்டு இந்த மனிதனுக்காய் அடிமையின் ரூபம் எடுத்தார். తన సింహాసనం మహిమను విడిసి మనిషి కోసం అతను రూపం ఎత్తాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்ப அவருக்குள் இருந்த சிந்தை ఆత్మలో ఉండిన చింత, தான் தேவன் என்ற சிந்தை இல்லை. తన దేవుడని చింత లేదు. எப்படியாகிலும் இந்த ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும். ఎట్లయినా ఈ జనాలు రక్షింపులో రావాలి. கீழே வாசிங்க. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஆமென். ఆమేన్. என்ன நடக்கு? ఏం జరుగుతుంది? தேவ சாயலில் இருந்தவர் దేవుని సాయిల్లో ఉన్నాడు. தன்னுடைய மகிமையை விட்டு, తన మహిమను విడిసి, தன்னுடைய சிங்காசனம் விட்டு, తన సింహాసనం విడిసి, அவருடைய சிந்தை முழுவதும் மானிட வர்க்கம். తన చింతలంతా మనిషిని మంచిది. இந்த மானிடத்தை குறித்த சிந்தை ఈ మనుషుల్ని గురించి చింత. எப்படியாகிலும் இந்த ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும். ఎట్లయినా ఈ జనాల్ని రక్షింపు எனவே தன்னுடைய தேவ சாயலை மாற்றி దాని నుంచి తన మహిమను విడిసి மனித சாயலுக்கு அடிமையின் ரூபம் எடுக்கிறார். మనిషి రూపముగా అతను భూమికి వచ్చాడు. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென். ఆమేన్. நல்ல கவனிங்க. கல்வாரி சிலுவையில அவர் కల్వారి శిలువలో అతను கடைசி அந்த நிமிடம் வரைக்கும் அவர் கீழ்ப்படிந்ததின் நிமித்தம் தான் எனக்கும் உங்களுக்கும் ரட்சிப்பு வந்தது. కొనే నిమిషం దాకా కల్వారి శిలువలో అతను తగ్గిన దానికి దా మీకు మనకు రక్షింపు. அல்லேலூயா. హల్లెలూయా. அதுதான் பேதுரு வாள் எடுத்த போது ஆண்டவர் சொன்னார், நான் கேட்டால் என் பிதா உன்னை விட வல்லவரே, உன்னை விட வல்லவன் தூதனை அனுப்பாமல் இருப்பாரோ. నేను అడిగితే నా తండ్రి నీకన్నా ఇంకా బాగా ఓడిని అంపుతుడు. ஆமென். ఆమేన్. ஒன்னும் முடியாமல் இல்லை, అతని వల్ల కాంతి లేదు. ஆனால் అవుతే தான் இதை செய்து முடித்தாக வேண்டும். దాన్ని నేను చేర్చి ముగించాలా. ஆமென். ఆమేన్. ஏன்னா இந்த மனித குலத்தின் ரட்சிப்பு, ఎలాంటి మనుషుల కులాల రక్షింపులో அப்ப அவருடைய சிந்தை முழுவதும் అతని సింధలంతా நம்முடைய ரட்சிப்பாய் இருந்தது. మనము రక్షింపుగా ఉనింది. ஆமென். ஆமென். அததான் பவுல் எழுதுகிறார், దానిద పౌలు உங்களில் రాస్తాడు, இந்த கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்கட்டும். మీలో ఈ క్రీస్తు చింతలు మీలో ఉండాలా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. பெயருக்கு வாழ்ந்தோம், கிறிஸ்தவனாய் வாழ்ந்தோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம், அபிஷேகம் பெற்றோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், திருவிருந்தெடுத்தோம்,
காணிக்கை கொடுத்தோம், தசம பாகம் கொடுத்தோம். நிறுத்து. పేరు కోసం క్రీస్తుడుగా ఈ భూమిలో బ్రతికేదానికి మనం నిలపాలా. நம்முடைய சிந்தை மாறட்டும். మన చింతలు మారాలా. ஹல்லேலூயா. என்னுடைய ஓட்டம், నా పరుగు, என்னுடைய வாழ்க்கை, నా జీవితం, என்னுடைய வாழ்க்கையில் నా బతుకులో என் வாழ்க்கை முடிவதற்கு முன்பாய் నా జీవితం ముగించేదానికి ముందు கொஞ்சம் ஒரு 10 பேரையாவது ரட்சிப்புக்குள் நடத்தணும். కొంచెం ఒక 10 జనాలను రక్షింపులో నడిపించాలి. ஹல்லேலூயா. அழிந்து போகிற இந்த ஜனம், ఆ చచ్చిపోయే జనాలు விக்கிரகங்களையும் கல்லையும் மண்ணையும் நம்பி విగ్రహాలని రాళ్ళని మన్నుని அழிந்து போகிற இந்த ஜனம் చచ్చిపోయే జనాలు பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி பெறணும். పరలోక రాజ్యానికి వాళ్ళు రావాలా. அந்த ரட்சிப்பு, மகிமையின் ரட்சிப்பை அவர்கள் அனுபவிக்கணும். మహిమైననే రక్షింపు వాళ్ళు అనుభవించాలా. இதுதான் என்னுடைய சிந்தையாய் இருக்கணும். ఇదే మన సిందలుగా ఉండాలా. இது கொஞ்சம் கஷ்டம்தான். కొంచెం కష్టంగా ఉంది. ஏன்னா இயேசு சிலுவையில் கடைசி அந்த ஜீவன் இருக்கும் வரை கீழ்ப்படிந்து அமைதியாய் சகித்து கொண்டார். ఏలంటే యేసు క్రీస్తు ఆ సిలువలో ఆతన కొనేదాకా ఆతన చిందుల సమాధానంగానే ఉన్నాడు. இந்த சகிப்பு தன்மை நமக்கு இருக்கணும். ఈ సమాధానం అనేది మనలో ఉండాలి. அது கிறிஸ்துவின் சிந்தை. అది క్రీస్తు చింతలు. அதனால தான் இயேசுவின் உபதேசம். அதுதான் యేసు ఉపదేశం అనేది. ஒரு கன்னத்தை அறைந்தால் ఒక చంప அவனுக்கு மறு கன்னத்தையும் காட்டு. మరు చంపని చూపించాలా. மறு கன்னத்திலையும் அடிச்சான்னா அவன் மனுஷனே கிடையாது. ఇంకొక చంపలో కొడితే వాడు మనిషే కాదు. ஆமென். ఆమేన్. அதுதான் அதனுடைய பொருள். దాని అర్థం అదే. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. நீ திருப்பி அடிக்காத. నువ్వు తిరిగి కొట్టద్దు. அவனுக்கு இன்னொரு கன்னத்தையும் காட்டு. ఇంకొక చంపను చూపించు. அவன் கை எழும்பாது. వాడు చేయలేదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலూயா. హల్లెలూయా. சகிப்பு தன்மை. మనం ఆగించుకోవాలా. ஆமென். ఆమేన్. அப்போ எதற்காய் இந்த சகிப்பு இயேசுவுக்கு? ఏంటి అగింపు అనేది? நமக்காய். మన కోసరం. ஆமென். ఆమేన్. அப்போ பவுல் சொல்லுகிறார், இதே சிந்தனை நமக்கு இருக்கணும். ఇదే సిందనలో మనకు ఉండాలా. இதே சிந்தை தான் நமக்கும் இருக்கணும். ఇదే సిందలు మనకు ఉండాలా. இந்த சிந்தை நமக்கு இருந்தால் நாம் என்ன செய்வோம்? ఈ సింతలు మనకు ఉంటే మనం ఏం చేస్తాము? இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில், தன்னுடைய வாழ்நாளில், அந்த 3.5 வருட குறுகிய காலத்தில் இவ்வளவு கோடிக்கணக்கான ஜனத்தின் ரட்சிப்புக்காய் பாடுபட்டது போல, ఇంత జనాల్లో దేవుడు 3.5 ఏడాది కోటి జనాలకు ఆతన కష్టపడ్డాడు. அதற்காய் ஓடியது போல దానికోసం நம்மாலும் ஓட முடியும். మన వల్లను పరిగెత్తినవును. ஆமென். ఆమేన్. பவுல் சொல்லுகிறார், పౌలు చెప్తాడు, உங்களிலும் கிறிஸ்துவின் அதே சிந்தை உங்களிலும் இருக்கட்டும். మీలోనూ అదే సింతలు మీలో ఉండాలా. ஏன்னா அடுத்தவர்களுடைய அந்த மனிதனுடைய ரட்சிப்புக்காய் தன்னையே ஒப்பு கொடுத்தார். మనిషి రక్షింపు కోసం తననే ఒప్పించాడు. தனக்குள்ள இருந்த சிந்தை எல்லாம் தன்னுடைய பிதாவினிடத்தில் திருப்பி போய் சிங்காசனத்தில் உட்காருவது அல்ல. తన సిందలంతా తిరిగి తండ్రి సింహాసనంలో కూర్చునేది కాదు. என் பிதாவினிடத்தில் நான் திருப்பி போகும்போது இந்த ஜனத்தின் ரட்சிப்புக்காய் என் ரத்தத்தை கொண்டு சொல்ல வேண்டும். నా తండ్రి రక్షింపు కోసం నేను పరలోకానికి పోయినప్పుడు ఈ జనాల్ని తీసుకొని పోవాలి. அப்ப அவருடைய சிந்தை முழுவதும் இந்த மானிடத்தின் ரட்சிப்பு, ఆతన చింతలంతా ఈ మనిషి కులం రక్షింపు, இந்த மனிதர்களின் ரட்சிப்பு. ఈ మనిషి రక్షింపు. ஏதேன் தோட்டத்தில் மனிதன் இழந்து போன தேவ மகிமை ఏదెన్ తోటములో ఆ ఇడిసిపెట్టిన మహిమ மீண்டும் தன்னுடைய ராஜ்யத்தில் அவர்கள் சுதந்தரிக்க வேண்டும். మళ్ళా తన రాజ్యములో వాళ్ళు రావాలా. ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட மனிதன் ఏదెన్ తోటములో బయట తోసిన మనిషి மீண்டும் தன்னுடைய ராஜ்யத்தில் அவன் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். మళ్ళా తన రాజ్యములో వాడు రావాలి. இதுதான் அவருடைய சிந்தை. ఇదే ఆతన సింతలు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 1 కొరింథీయులు 9వ అధికారము 19 22 வாசிக்கலாம். ம் ம் ஆ ஆ யூதருக்கு யூதரை போலவும் ஆ ம் ஆ ம் ஆ ம் ஆ ஆ ம் 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 பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன். எப்படியாகிலும் இதுதான்
முக்கியமானது. ஆமென். ఆమేన్. எப்படியாகிலும் ఎట్లయినా சிலரை நான் ரட்சிக்க வேண்டும். కొందరు రక్షింపు రావాలా. எந்த சிந்தை? యా చింతలో கிறிஸ்துவின் சிந்தை. క్రీస్తు చింతలు. அது பவுலுக்கு இருக்கிறது. అది పౌలుకు ఉంది. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், దాని నుంచి దా పౌలు என் చెప్తాడు, வாழ்க்கையில எப்படியாகிலும் నా జీవితంలో ఎట్లయినా கொஞ்சம் பேரையாவது, కొంచెం జనాలనేనా. ஆமென், ఆమేన్. அழகா சொல்றார், எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்க வேண்டும். ఎట్లయినా కొందరిని రక్షింపులో తీసుకురావాలి. எனவே நான் எல்லோருக்கும் எல்லாமுமானேன். దాని నుంచి నేను అందరికి అందుగా అయినాను. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. எல்லோருக்கும் எல்லாமுமானேன். అందరికి అంతా అయినాను. அல்லேலூயா. హల్లెలూయా. பலவீனருக்கு நான் பலவீனனானேன். వాళ్ళు బలం లేని వాళ్ళకి నేను బలవాన్గా అవుతిని. ஆமென். ஆமென். ஒரு மனிதன் அவன்ட்ட இயேசு கர்த்தர் மோசேயிடம் சொன்னார், ஆண்டவரே உம்முடைய பெயர் என்னவென்று ஜனம் கேட்பார்கள். మోసే కర్తర్ దగ్గర అడిగినోడు నీ నామం ఏమని అడుగుతురు. அதுக்கு கர்த்தர் மோசேக்கு மறுபடி சொன்னார், దానికి మోసేకి కర్తర్ చెప్పాడు, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். నేను ఉండేవాడుగానే ఉండాను. உன் தேவை எதுவோ నీకు కావాల్సింది அந்த ఏది தேவையை பூர்த்தி செய்கிறவனாய் நான் இருப்பேன். దాని ఇచ్చేవాడుగా నే ఉండా. ஆமென். ఆమేన్. இங்கே பவுல் அதை தான் சொல்றார், ఇక్కడను పౌలు అదే చెప్తాడు. எல்லோருக்கும் எல்லாமுமானேன். అందరికి నేను అందుగా అయ్యాను. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. யூதருக்கு யூதரானேன், యూదునికి యూదుడుగా అయ్యాడు. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவனுக்கு நானும் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிந்தவனானேன். న్యాయప్రమాణానికి తగ్గినోనికి అతను తగ్గాడు. ஆமென். ஆமென். அதனால்தான் ரோமருக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் பெருமை பாராட்டுவதனால் உங்களை விட நான் பெருமை பாராட்ட வேண்டிய அவசியம் உண்டு. నేను ఎంఎస్ చేసుకోవాలంటే మిమ్మల్ని చెప్పే తర్వాత నేను చేసుకోవాలి. அல்லேலூயா. హల్లెలూయా. நான் வேதத்தை கற்று தெரிந்தவன். నేను వాక్యాలు చదివి తెలిసినోడు. அல்லேலூயா. హల్లెలూయా. உங்களை விட நான் வேதத்தை கற்று தெரிந்தவன். మీకన్నా బాగా నేను చదివి చచ్చినోడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ பவுல் சொல்லுவதற்கு காரணம், పౌలు చెప్పేదానికి అర్థము, அவர் பல நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்து அதன்படி நடந்தவர். అతను అన్ని చదివి తెలుసుకొని దాని తర నడిచినవాడు. ஆனால் இன்று இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கிக்கிறார். అయితే యేసువే క్రీస్తుడని ఇప్పుడు ప్రసంగం చేస్తాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ అప్పుడు அந்தந்த ஜனங்களுக்கு தான் அந்த ஜனத்தோடு சேர்ந்தவன் என்பதாகவே மாறி பவுல் ఆయా జనాలకు అతను వాళ్ళనే ఉన్నాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. வேத பாரகர்களிடம் போய் சொல்லுவார், நானும் உங்களைப் போல வேதம் படித்தவன். ఆ శాస్త్రుల దగ్గర చెప్తుడు, నేను మీ తరనే ఉండేవాడు గాని అతను పోయి చదువుతుడు. படிக்காதவனிடத்தில் போய் சொல்லுவார், நானும் உங்களைப் போல ஒருவன். చదవనోడి దగ్గర పోయి చెప్తుడు, నేను చదవనోడుగా మీ తనే ఉంటాను. இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. ఇదే క్రీస్తున చింతలు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எந்த வேறுபாடும் இல்லாமல் పెద్దవాడు చిన్నవాడని எல்லோருக்கும் எல்லாமாய் தீர்ந்தான். అందరికి అందురుగా అతను பவுல் சொல்லுகிறார், நான் எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கணும். నే ఎట్లయినా కొందరిని రక్షింపులో எத்தனை తీసుకురావాలి. பேருக்கு நமக்கு இந்த சிந்தை உண்டு? ఈ చింతలు ఎందుకు మనకు ఉండాలి? எப்படியாகிலும் ஒன்று ரெண்டு பேரையாவது ரட்சிப்புக்குள் நடத்தணும். ఎట్లయినా ఒక రెండు జనాలైనా రక్షింపులో మనం తీసుకురావాలి. எப்படியாகிலும் என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படணும். ఎట్లయినా నా కుటుంబాలు రక్షింపు తీసుకోవాలి. எப்படியாகிலும் சில பேரையாவது நான் ரட்சிப்புக்குள் நடத்தணும். ఎట్లయినా కొందరిని రక్షింపులో నడిపించాలా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. பவுல் சொல்லுகிறார், పౌలు చెప్తాడు, அந்த சிந்தையால் தான் நான் ఆ ஓடிக்கொண்டிருக்கிறேன். చింతలో దాన్ని పరిగెత్తా ఉండాను. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. என்னுடைய நோக்கம் ஒன்றுதான். నా గురి వైటిదా. ஆமென். ఆమేన్. ஆண்டவரிடம் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யங்களை வாங்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, దేవుని దగ్గర ఐశ్వర్యాలు ఆశీర్వాదాలు తీసుకునేది நான் మాత్రం வாங்குகிற ஆசீர்வாதம் சில பேருடைய ரட்சிப்புக்காய் அது உபயோகப்படணும். నేను తీసుకునే ఆశీర్వాదాలు కొందరికి అది కావాల్సిందిగా పడాలా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. என்னுடைய சம்பாத்தியம் சில பேருடைய ரட்சிப்புக்காகவாவது அது செலவிடப்படணும். నా సంపాద్యం అనేది కొందరికి అది ప్రయోజనంగా ఉండేది. என்னுடைய சரீர பலன், ஆண்டவர் தந்திருக்கிற பலன் சில பேருடைய ரட்சிப்புக்காகவாவது பயன்படணும். నా శరీరం బలం అనేది కొందరు రక్షింపు కోసం అది ఉపయోగపడాలా. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் தந்திருக்கிற என்னுடைய வாகனம் சில பேருடைய ரட்சிப்புக்காகவாவது பயன்படணும். నాకు ఇచ్చిన గాడి అది కొందరు జనాలకు రక్షింపు కోసమనా ఉపయోగపడాలా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. கிறிஸ்துவின் சிந்தை క్రీస్తు చింతలు நமக்குள் வரட்டும். మనలో రాని. பவுலுக்குள் அந்த சிந்தை வந்ததால் పౌలు లోపల ఆ చింత వచ్చినప్పుడు பிலிப்பியர் 3:15 வாசிக்கலாம். ఫిలిప్పియర్ 3:15 என்ன சொல்றாரு பாருங்க. ஆகையால்
தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாவே இருக்க கடவும். போதும் போதும் போதும். ஆமென் ஆமென். தேறினவர்கள் இங்க ஒரு ப்ரமோஷன் கொடுக்கிறார். ప్రమోషన్ ఇస్తాడు ఒక. ஆமென் ఆమేన్. விசுவாசிக்கு ஒரு ப்ரமோஷன். విశ్వాసి అనేవానికి ఒక ప్రమోషన్. சாதாரண விசுவாசி அல்ல. సాధారణమైనోడు కాదు. சாதாரண விசுவாசி என்றால் చిన్నోడుగా కాదు. அற்புதத்திற்காகவும் அதிசயங்களுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் ஓடுவான். ఆశీర్వాదాలకు అద్భుతాల కోసం పరిగెత్తేవాడు. ஆமென் ఆమేన్. ஆனால் இங்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்கிறார் பவுல். ఇక్కడ ఒక ప్రమోషన్ దొరుకుతాయి. தேறினவர்கள் వాళ్ళు పెద్దవాళ్ళు. ஆமென் ఆమేన్. தேறினவர்கள் யாவருக்கும் இந்த சிந்தையே இருக்கட்டும். యేసు చింతలు వాళ్ళకు ఉండండి. என்ன சிந்தை? மேல வாசிங்க 12 13 14. அதுக்கு முன்ன 12 நான் அடைந்தாயிற்று இல்லாவிட்டால் முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆமென். அப்போ இந்த கிறிஸ்துவின் சிந்தை அதை சொல்லிட்டு தான் கீழே சொல்லுகிறார், தேறினவர்கள் இந்த சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். தேறினோలు ఈ చింతలు ఉండేవాడుగా ఉండాలా. ஆமென். பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, நீங்க எப்படி? మీరు ఎట్లుంటారు? பதில் சொல்லுங்க, கேட்டவங்களுக்கு சொல்லுங்க. మీరు ఎట్లుంటారు? క్రీస్తు చింతలో ఉంటారా? நம்ம విశ్వాసియా? మంచి విశ్వాసమా? நம்ம தேறினவனா? మనం మంచి వాళ్ళ? ஆமா. అవును. குளிர்ல போத்திக்கிட்டு படுக்கிறவனா? சலிలో కప్పుకొని పనుకోనేవాలా? இல்ல ஜெபம் இருக்குன்னு எழும்பி ஓடுறவனா? లేదంటే ప్రేయర్ ఉండాయని లేచి పరిగెత్తేవాలా? ஆமென் ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறவனா? బాగా తినేసి రెస్ట్ ఎత్తేవాలా? இல்ல 10 நிமிஷம் ஜெபம் பண்ணலாமேன்னு ஜெபிக்கிறவனா? లే 10 నిమిషాలు ప్రార్థన చేస్తామని చేస్తా ఉండేవాలా? ஆமென். ఆమేన్. நீ யார்? నువ్వు ఎవరు? நீ யார்? నువ్వు ఎవరు? ஆமென். ఆమేన్. நீ எந்த நிலையில் இருக்கிறாய்? నువ్వు యా సమయాల్లో ఉంటావు? ஆமென் ఆమేన్. ஹalleluya హalleluya. நான் ஒரு விசுவாசியா இருக்கிறேனா? నే ఒక విశ్వాసంతో ఉండానా? ஆமென். ఆమేన్. இல்ல நான் தேறினவனாய் இருக்கிறேனா? నేను తేరినోడుగా ఉండానా? ஆமென். ఆమేన్. விக்டோரியேஜி சபை தேறினவர்களுடைய சபையாய் மாறணும். విక్టోరియేజీ సభ తేరినోలుగా ఉండాల, మంచి జనాలుగా. ஹalleluya హalleluya ஹalleluya హalleluya ஹalleluya. హalleluya. நான் சாதாரணமா இந்த 5க்கும் 10க்கும் ஓடுகிறவனாய் இருக்க மாட்டேன். సాధారణంగా 5 10 పరిగెత్తోడుగా ఉండకూడదు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. ஹalleluya. நான் தேறினவன். నేను తేరినోడు. ஆமென். ஆமென். சில பேராவது ரட்சிக்கப்படணும். కొందరైనా రక్షింపులో రావాలా? ஹalleluya హalleluya ஹalleluya హalleluya ஹalleluya. హalleluya. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, இந்த தேறினவனுடைய அனுபவத்தில் நீங்கள் வரும்போதுதான் తేరిన ఒక అనుభవంలో నువ్వు వచ్చినప్పుడు தேவனுக்கு உங்களால் பிரயோஜனமாய் இருக்க முடியும். దేవునికి మీరు ప్రయోజనంగా ఉండేవాళ్ళుగా అవును. ஹalleluya. హalleluya. என்ன சொல்றாரு? ఏం చెప్తాడు? எனக்கு லாபம் உண்டு. నాకు లాభం ఉన్నాయి. ஆமா, நிறைய லாபம் உண்டு. నిండా లాభాలు ఉంది. நான் போடுறேன், నేను పరిగెత్తాను, நான் போகிறேன், పోతాను, லாபம் உண்டு. లాభాలు ఉంది. நான் பெற்றுக்கொண்ட லாபங்கள் உண்டு. నేను తీసుకొని ஆனால் எல்லாவற்றையும் குப்பையாய் தூக்கி எறிந்து விட்டுதான் நான் இந்த சில பேரை ரட்சிக்க வேண்டும் என்று ஓடுகிறேன். నేను అన్ని అది వేస్ట్ అనిదా, నేను కొందరిని మాత్రం రక్షింపులో తీసుకొని వస్తా ఉన్నాను. ஹalleluya ஹalleluya హalleluya ஹalleluya. హalleluya. அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, நமக்குள் அந்த சிந்தை வரும்போதுதான் நம்மால் சில பேரை ரட்சிக்க முடியும். మనలో చింతలు వచ్చినప్పుడు కొందరు రక్షింపులో తీసుకురానవుతాయి. నేను సడ్డ మాటలు, நம்ம கேட்கிற கோபம் வார்த்தைகள், మనం వినబడే కోప మాటలు சில பேர் சொல்லலாம், కొందరు చెప్పాలి, எதுக்கு பைத்தியம் போல நடக்கிறானுங்க. ఏంటికి పిచ్చోంతర నడిస్తాడు. ஆமென். ఆమేన్. ஒரு நிமிஷம் ரெஸ்ட் இல்லாம ఒక దినం రెస్ట్ பவுல் தான் சொல்றாரு, పౌలు చెప్తాడు, எனக்கு இன்னும் ஓடணும், నాకు ఇంకా పరిగెత్త அடைந்தாயிற்று என்று நினைக்க மாட்டேன், అయిపోయింది ఆయన తల్లిని அடைந்தாயிற்று என்று நினைக்காமல் పోయిడ్స్ నేను తల్లి இன்னும் ஓட வேண்டும். ఇంకా పరుగెత్తాలా. இந்த சிந்தை ఈ
చింత எங்கிருந்து பவுலுக்கு வந்தது? పౌలుకి ఎక్కడి నుంచి వచ్చా? இயேசு கிறிஸ்துவிலிருந்து. యేసు క్రీస్తులో. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், దాంట్లో పౌలు చెప్తాడు, தேறினவர்கள் யாவருக்கும் இந்த சிந்தையே இருக்கட்டும். తెలిసిన వాళ్ళకి ఎవరికి చింతలే ఉన్ని. ஆமென். ఆమేన్. ஹalleluya. சாதாரண விசுவாசியா இருக்காதே. సాధారణ విశ్వాసిగా ఉండదు. நீ அடுத்த லெவலுக்கு தேறினவனாய் மாறணும். నెక్స్ట్ లెవెల్ పోయేవాడుగా ఉండాలి. தேறினவனாய் எழும்பணும். పోయేవాడుగా ఉండాలా. தேவனுடைய பந்தியில் கை வைப்பதற்கு முன்னால் దేవుని పంక్తిలో చేయి పెట్టడానికి இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ఈ పొద్దు తీర్మానం. நான் சாதாரண விசுவாசி அல்ல, సాధారణ విశ్వాసి కాదు. நான் கிறிஸ்துவின் சிந்தை உள்ள தேறின விசுவாசி. నే క్రీస్తులో చిందలో ఉండిన విశ్వాసిగా ఉండాలా. ஹalleluya. யாராவது தேறினவங்க இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ఆమేన్. ஆமென். ஹalleluya. யோவான் 8ஆம் அதிகாரம் యోవాన్ 7வது வாக்கியம் வாசிக்க கேட்கலாம். யோவான் 8:7. இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை குறித்து ஒன்று ரெண்டு காரியங்கள் பார்க்கலாம். அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன். என்ன நடந்தது? ஒருவனும் கல்லறியவில்லை. ఎవరు రాయేయలేదు. நல்ல கவனிங்க. நேற்று இதை தியானித்து கொண்டிருக்கும் போது చదివినప్పుడు ஆமென், ఆమేన్, இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல யோசித்தேன். ఇంకొక దీంట్లో ஆண்டவர் దేవుడు இவளை மட்டும் ரட்சிப்பது அல்ல அவருடைய நோக்கம். ఈ అమ్మని గురించి మాత్రం అతనికి గురి కాదు. நம்ம அதை படிச்சோம்னா என்ன சொல்றாரு? அந்த ஸ்திரியை ரட்சிக்கிறார். ఆ స్త్రీని రక్షిస్తాడు. இனி பாவம் செய்யாதே, ఇంకా పాపం చేయొద్దు, சமாதானமாய் సమాధానంగా పో అనేసి. ஆனால் అవుతే நான் இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் தியானித்த போது ఇంకా కొంచెం లోతుగా చూసినప్పుడు இயேசுவின் சிந்தை என்னவென்றால், యేసున చింత ఏమంటే அவன் கல்லறிய விடாமல் இருப்பது மட்டுமல்ல, వాళ్ళు రాయిలేసేది మాత్రం కాదు, சுற்றி இருக்கிறவனும் நீ பாவி மனம் திரும்ப வேண்டும் என்று அறிவுறுத்தும்படியாய் இயேசு சொன்னார். నువ్వు పాపిగా ఉండావు, దాని నుంచి నువ్వు మంచివాడుగా అవ్వాలనిదా యేసు చెప్పాడు. புரியல? ஆமென். ఆమేన్. சுற்றி இருக்கிறவனை பார்த்து சொல்றார், பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறியுங்கள். చుట్టూ ఉండే వాళ్ళని చెప్తాడు, మీరు పాపం లేదు, ஒருவனும் கல்லறியவில்லை, எல்லாம் திரும்பி போயிட்டான். ఎవడు రాయిలేయలేదో తిరిగి పోయిశాడు. அப்போ அவரவர் வாழ்க்கையில் அவனுடைய ரட்சிப்பும் இயேசுவுக்கு முக்கியம். వాని వాని జీవితంలోనే యేసు రక్షింపనేది அவர்களுடைய வாழ்க்கையையும் அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார் இயேசு. వాళ్ళ జీవితంలోనే వాళ్ళకి తెరిపిస్తాడు యేసు. தேவன் ஆக்கினைக்கு தீர்க்க யாரையும் ஆக்கினைக்கு தீர்க்க அவருக்கு விருப்பம் இல்லை. దేవుడు మనుషుల్ని ఎవరు అగ్గిలో వేసేదానికి అతనికి మనసు లేదు. கல் எறியப்பட வேண்டியவளை காப்பாற்றினார். రాయి వేసేవాడిని కాపాడాడు. கல் எறிய வந்தவர்களையும் உங்களுடைய வாழ்க்கையை சோதித்து பாருங்கள் என்று அவர்களுடைய ரட்சிப்புக்கும் விதை விதைக்கிறார். రాయిలు వేసేవాళ్ళను వాళ్ళ జీవితంలో వాళ్ళని రక్షింపులో వాళ్ళ చిందులో రప్పించాడు. அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, நாம் யாரை குற்றப்படுத்துகிறோம்? మనము ఎవరిని తప్పు ஒருவரையும் குற்றப்படுத்தாமல், ఎవరిని తప్పు చెప్పకుండా, நாம் நியாயம் தீர்க்காமல், మనము న్యాయంగా చెప్పకుండా, தேவனுடைய கிறிஸ்துவினுடைய அந்த சிந்தை உள்ளவர்களாய் நாம் மாறும்போது దేవుని చింతలో మనకు మారేవనప్పుడు நிச்சயமாய் அடுத்த கூட்டத்துல, இந்த கூட்டத்துல இருந்து ஒரு 5 பேராவது இயேசுவின் பின்னால் வந்து நின்று இருப்பான். ఈ గుంపులో నిజంగానే కొందరైనా యేసు దగ్గర వచ్చి నిల్చుంటాడు. புரிஞ்சா? ஆமென். இன்னொரு கூட்டத்துல இயேசு அங்கு பிரசங்கம் பண்ணுகிறார், இயேசு அங்கு போதிக்கிறார் என்று கேட்டவுடனே இந்த கல்லறிய வந்த கூட்டத்துல ஒரு 5 பேராவது நிச்சயம் இயேசுவை தேடி ஓடி இருப்பான். యేసు నెక్స్ట్ ప్రసంగంలో రాళ్ళేసినదానికి వచ్చిన వాళ్ళు 5 జనాలైనా అతని దగ్గర పోయి ఉండి. ஹalleluya. காரணம் அவருடைய நோக்கம் ஆக்கினைக்கு தீர்ப்பது அல்ல. అతని గురి అనేది అగ్నిలో వేసేది కాదు. எனவே நம்முடைய வாழ்விலும் మన జీవితంలోనూ அடுத்தவர்களை நியாயம் தீர்த்து விடாமல் ఇంకొక న్యాయం చెప్పకుండా அவர்கள் விக்கிரக ஆராதனைகளே செய்யட்டும், వాళ్ళు విగ్రహ ఆరాధనలు చేస్తాని, அவர்கள் கல்லையும் மண்ணையும் ஆராதிப்பவர்களாய் இருந்தாலும் கூட వాళ్ళు రాళ్ళు మన్నుని ఆరాధించే వాళ్ళగా ఉంటారు. குற்றப்படுத்துவதை விட்டுவிட்டு వాళ్ళని తప్పు చెప్పేది కూడా அவர்களுடைய ரட்சிப்புக்காய் பிரயாசப்படுங்கள். వాళ్ళు రక్షింపు కోసం మనం ప్రయాసపడాలా. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. హల్లెలూయా. யோவான் 11:45. యోవాన్ 11:45. யோவான் 11 சம்பவம் என்ன? எப்பொழுது?
யோவான் 11வது அதிகாரம். லாசரு மரித்த லாசரு உயிர்த்தெழுதல் அத சொல்லணும். இப்போ ஆமென், அல்லேலூயா. கவனிங்க, இப்போ இங்க சம்பவம் நமக்கு தெரியும். ఇక్కడ కార్యం తెలుసు మనకు. லாசரு வியாதிஸ்தனாய் இருந்தான். లాజరు వ్యాధిస్తుడిగా ఉన్నాడు. இயேசுவுக்கு தகவல் போனது. இயேசுவுக்கு చెప్పంపారు. இயேசு வரவில்லை. இயேசு రాలేదు. ஆமென், ஆமென், ஆமென். கேக்குறீங்களா? இயேசு வரவில்லை. இயேசு రాలేదు. இப்ப மரித்து போனான். చచ్చిపోయాడు. இயேசு வரவில்லை. இயேசு రాలేదు. அப்ப நம்ம என்ன நினைப்போம்? అప్పుడు మనం ఏం తెలుస్తామో? ஒரு అక్కరయే இல்ல. ஆமென். అతనికి దాని నుంచి చింతనే లేదు. அல்லேலூயா, హల్లెలూయా. లాజరు చచ్చాడు. இயேசு வரல. యేసు రాలేదు. ஒரு நாள் ஆச்சு, ఒక దినమయ్యా வரல. రాలే. 2 நாள் ஆச்சு, 2 దినాలయ్యా வரல. రాలే. 3 நாள் ஆச்சு, 3 దినాలయ్యా வரல. రాలే. 4வது நாள் 4వ దినం லைட்டா வாசனை அடிக்குது. లైట్ గా గబ్బు కొడతాయి. ஆமென், ఆమేన్. ஏசப்பா வர்றார். యేసు నాన్న వస్తాడు. ஆமென். ఆమేన్. மார்த்தாள் என்ன சொன்னாங்க? మార్తాలు ఏం చెప్పింది? சரி, வந்தது வந்தீரு, இனி ஒன்றும் பண்ண முடியாது, 4 நாளாயி ஆகி போச்சு. సచ్చి 4 దినాలు అయిపోయింది. ஒருவேளை செத்த நேரம் வந்திருந்தாலாவது ஏதாவது நடந்திருக்கலாம். సచ్చిన దినము వచ్చింటేనేమో ఏదైనా జరిగిన. ஆமென், ఆమేన్, அல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் అవుతే இந்த சம்பவம் நமக்கு பெரிய ஒரு மனதுல கொஞ்சம் யோசித்தோம்னா கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும். కొంచెం యోచన చేస్తుంటే మనకు కష్టం వచ్చును మనసులో. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் అవుతే நான் இங்கு பார்த்த காரியம், ఇక్కడ చూసే కార్యము இயேசுவின் சிந்தையே வேறு. యేసు చింతనే వేరా. ஆமென், ఆమేన్, அல்லேலூயா. హల్లెలూయా. லாசரு வியாதிஸ்தனா இருந்தபோது இயேசு வந்து அவனை சுகப்படுத்தி இருந்தால் மார்த்தாளும் மரியாளும் கரம் பிடித்து துள்ளி இருப்பார்கள். இயேசுவே, எங்கள் சகோதரனை சுகப்படுத்தி நீர் ஸ்தோத்திரம். లాజరు వ్యాధిలో ఉన్నప్పుడు యేసు వచ్చి వాళ్ళని సుఖం చేస్తే మార్తాలు మరియాలను వాళ్ళు సంతోషపడి ఉంటారు. ஆமென், ఆమేన్, அல்லேலூயா. ஏன்னா மார்த்தாள் மரியாளுடைய வீட்டோடு முடிந்து போயிருக்கும். ఇయాల వాళ్ళిద్దరు ఇంటితో ముగించిపోయిన సంతోషం. அவர்களுடைய வீட்டோடு இயேசுவின் கிரியைகள் முடிந்து போயிருக்கும். యేసువిని క్రియలు వాళ్ళ ఇంట్లోనే ముగించిపోయిను. அல்லேலூயா. హల్లెలూయా. அவன் செத்தபோது வந்திருந்தால், వాడు సచ్చినప్పుడు వచ్చింటే ஒருவேளை சாவுக்கு கூடி இருந்தவர்களோடு முடிந்து போயிருக்கும். సావుకు వచ్చిన జనాలతో ముగించిపోయిను. ஆனால் இயேசுவின் சிந்தை வேறு. యేసుని చింత వేరా. இயேசுவின் சிந்தை லாசரு மட்டுமல்ல. యేసువిని చింత అనేది లాజరు మాత్రం కాదు. ஓ, அவனுடைய சொந்த பந்த சகோதரங்கள் மட்டுமல்ல. వానికి సొంతాలు మాత్రం కాదు. இயேசுவின் சிந்தையோ. యేసుని ఒక చింత. 45 வாசிங்க. அப்பொழுது வந்திருந்து யாரே? ఎవరు? யூதர்களில் அநேகர். యూదర్లో ఉన్న వాళ్ళు ఎందరో. நல்ல கவனிங்க. அப்போ வியாதிஸ்தனா இருந்தபோது வந்திருந்தால் அந்த மார்த்தாள் மரியாளோடு முடிந்திருக்கும். వ్యాధిస్తుడిగా ఉన్నప్పుడు వచ్చింటే మార్తాలు మరియాలతో ముగించిపోయింది. அவர்கள் காலமெல்லாம் இயேசுவுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருந்திருப்பார்கள், இருந்தார்கள். వాళ్ళ కాలం పూర్తిగా యేసుకు మంచి వాళ్ళుగానే వాళ్ళు ఉండారు విశ్వాసంతో. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் అవుతే இயேசு தாமதித்த போது యేసు తామదం పడినప్పుడు என்ன நடக்கிறது? ఏం జరుగుతాయి? சுற்றி இருந்த யூதர்களில் அநேகம் பேர் இயேசுவை விசுவாசித்தார்கள். ఇట్లా ఉన్న ఎన్నో యూదర్లు యేసుని విశ్వాసించారు. அப்போ ஒரு சின்ன காரியத்தில் கூட இயேசுவின் சிந்தனை எதுவாய் இருக்கு? అప్పుడు చిన్న కార్యములోనే యేసు சில பேருடைய ரட்சிப்பு. కొందరుగా రక్షింపు. ஆமென். ఆమేన్. அப்போ நம்முடைய காரியங்களிலும் మన కార్యాల్లోనూ நம்முடைய கிரியைகளிலும் మన క్రియలను எல்லாவற்றிலும் అన్నిటిలో நம்முடைய சிந்தை எதுவாய் இருக்கணும்? మన చింత ఎదిగా ఉండాలా. 2 பேர் ரட்சிக்கப்படணும். 2 జనాలు రక్షింపు రావాలా. அட்லீஸ்ட் 3 பேர் ரட்சிக்கப்படணும். అట్లీస్ట్ 3 జనాలైనా రక్షింపు రావాలా. 5 பேர் ரட்சிக்கப்படணும். 5 జనాలైనా రక్షింపులు రావాలా. ஆமென். ఆమేన్, அல்லேலூயா. హల్లెలూయా. இந்த சிந்தை நமக்குள் வரட்டும். ఈ చింత మనలో రాని. ஆமென். ఆమేన్. யோவான் 12ஆம் அதிகாரம் యోవాన్ 12వ అధికారము 3, 4, 5 வாசிக்க கேட்கிறேன். ஆ ஆ
ஆ. ம். துடைத்தாள். ஆ. நிறைந்தது. ம். ஆ. 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 தரித்திரர்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஆமென். ఆమేన్. அவனுடைய சிந்தை என்ன? వాని చింత பணம். ఏమి? ஆமென். డబ్బు. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆராதனை முக்கியமல்ல, ఆరాధన కాదు, அவனுக்கு பணம் முக்கியமாய் இருந்தது. వానికి డబ్బు ముఖ్యమైంది. ஏன்னா அவன் கணக்காப்புள்ள. వాడు లెక్కలు రాసేవాడు. ஆமென். ఆమేన్. இயேசுவின் சீசர்கள்ல யூதாஸ் காரியத்தை தான் கணக்காப்புள்ள. యేసు సీసర్లో ఉండే 12 జనాల్లో వాడు ఒకడు రాసేవాడుగా. ஆமென். ஆமென். அதனால எப்பவும் இவனுக்கு பணம் தான். దాని నుంచి ఎప్పుడు వానికి డబ్బు எதை வித்து எதை எப்படி போட்டு பணம் உண்டாக்கலாம். ఏన్ని ఎట్లేసి అట్లా డబ్బు ఇచ్చేది. சொல்றேன் பாருங்க, இந்த தைலத்தை வித்திருந்தா 300, ఈ తైలాన్ని అమ్మింటే 300. அதை வித்து தரித்திரத்துக்கு கொடுத்திருக்கலாம். 300 దరిద్రం పడినోనికి ஆண்டவர் சொன்னார், దేవుడు చెప్పాడు. ஆண்டவர் சிந்தை வேறு. దేవుని చింతనే వేరే. ஆமென். ఆమేన్. இப்போ நீ ஒண்ணும் செய்யாத, ఇప్పుడు నువ్వు ఏం చేయాలి? இவளை விட்டு விடு. దీని విడి చేయి. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. காரணம் ఎలాంటే இயேசுவின் சிந்தை வேறு, யூதாஸ் காரியத்துடைய சிந்தை வேறு. యేసుని చింత వేరే, యూదాస్ కార్యోతు చింత వేరే. இயேசுவின் சிந்தை యేసుని చింత ஜனங்களுடைய ரட்சிப்பு. జనాలు ఒక రక్షింపు రావాల. ஆமென். ఆమేన్. அந்த பாவியான ஸ்திரியுடைய அந்த அன்பு, పాపి అయిన స్త్రీకి ఒక ప్రీతి, அவளுடைய பணம் அல்ல இயேசுவுக்கு முக்கியம். దాని డబ్బు కాదు యేసుకు కావాల్సింది. ஆமென். ஆனால் யூதாஸ் காரியத்துக்கோ, అవుతే యూదాస్ కార్యోతుకు, கிறிஸ்துவின் சிந்தையை அறியாதவன் யூதாஸ் காரியம். క్రీస్తుని చింతనే వానికి తెలియన, எனவே அவனால் அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. దాని నుంచి దాని వాడు అర్థం చేసుకునేదని కాలేదు. மத்தேயு 16 அதிகாரம் మత్తేయు 16వ అధికారము 21 22 வாசிக்கலாம். 21 22 చదువుతాం. ஆ. ம். 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 ஆ. ஆ. கடிந்து கொள்ள தொடங்கினான். போதும் போதும். ஆமென். அல்லேலூயா. హల్లెలూయా. இங்க இயேசுவின் கடைசி காலகட்டத்தில் యేసుவிని కొన కాలములో சீஷர்களை அவர் ஆயத்தப்படுத்துகிறார், தன்னுடைய மரணத்திற்காய், தன்னுடைய பிரிவிற்காய். సీసర్ని ఆయతపరుస్తాడు అతని మరణానికి. இப்போ நம்முடைய பேதுரு ஐயா என்ன சொல்றாரு? పేతురు ఏం చెప్తాడు? இயேசுவையே கடிந்து கொள்ளுகிறார். యేసుకే చెప్తాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. என்ன பேசுகிறீர்? ఏం మాట్లాడుతారు? உமக்கு அது நடக்க கூடாது. అది మీకు జరగకూడదు. ஆமென். ఆమేన్. இயேசுவை கடிந்து கொள்ளுகிறார். యేసుని మాట్లాడతాడు. ஆனால் இயேசு యేసు பேதுருவை பார்த்து, పేతురుని చూసి, நாம இருந்தா என்ன செய்திருப்போம்? మనముగా ఉంటే ఏం చెప్పింటాము? ஐயோ, இந்த பிரதருக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம், ఈ తమ్మునికి మన మీద ఎంత పాసం ఉండాయి, இந்த சிஸ்டருக்கு நம்ம மேல எவ்வளவு அக்கறை, ఈ అక్కకి నా మీద ఎంత మంచి మాట ఉంది, இந்த ஐயாவுக்கு நம்ம மேல எவ்வளவு அக்கறை, ఈ అయ్యాకు మన మీద ఎంత ప్రీతి, அப்படிதானே சொல்லியிருப்போம் అట్లానే చెప్పింటాము இல்லையா? இப்ப உபாசம் இருக்கிறா, ఉపవాసం ఉంటాము, புள்ள உபாசம் இருக்குது, బిడ్డ ఉపవాసం ఉంది, அம்மா வந்து சொல்லுது, అమ్మో చెప్తాయి, சேட்டு உபாசம் இருக்காடா, போதுண்டா, சாப்பிடுறா. ఉపవాసం ఉండదుమా, తిను నువ్వు. ஆமே ఆమేన్. நம்ம சொல்றோம்னு வைங்க. మనం చెప్తామని పెట్టుకోండి. அப்போ అప్పుడు என்ன காரியம்? ఏం కార్యము? பொருள் என்ன? அக்கறை. దానికి வயர பட்டினியா போடாதடா. కడుపుకు ఆంకిలి చేయొద్దు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அதே போலதான் இங்கு இயேசுவுக்கு தோண்டி இருக்கணும். యేసుకు తెలిసిండల్ల. ஆனால் అవుతే இயேசு திருப்பி என்ன சொல்றாரு தெரியுமா? యేసు పేతురుకి ఏం చెప్తా తెలిసిన? ஆ ஆ ஆ ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. உன் சிந்தை சரியில்லை பேதுருவே. ஆமென். నీ చింత సరిలేదు పేతురు. அல்லேலூயா. హల్లెలూయా. நீ மனுஷனுக்கு, அதாவது மாம்ச பிரகாரமாய் யோசிக்கிறாய். నువ్వు మాంస ప్రకారంగా యోచన చేస్తావు. உன் சிந்தை எல்லாம் மாம்ச பிரகாரம். నీ చింత అంతా இயேசு பாடுபட கூடாது,
இயேசு கஷ்டப்படக்கூடாது, இயேசு மரிக்க கூடாது, இயேசு சாயக்கூடாது, இயேசு அவர்களுடைய சாட்டையடி வாங்க கூடாது. இயேசு వాళ్ళ దెబ్బలను తీయకూడదు. அப்ப மாம்சத்துக்குரிய சிந்தைகள். అప్పుడు మాంసకురిని యోచనలు. இயேசு சொல்லுகிறார், యేసు చెప్తాడు, நீ தேவ சிந்தை உள்ளவனாய் இல்லை, அப்பாலே போ. నువ్వు దేవుని చింత లేనోడుగా ఉండవు, దాని నుంచి దూరంగా పో. தேவனுடைய சிந்தைகளின்படி கிரியைகளை செய்ய மறக்கிறாய். దేవుని ప్రకారంగా నువ్వు చేసేదానికి నువ్వు మరుస్తావు. நான் வந்ததே இதற்காகத்தான். நீ వచ్చిందే దీని కోసము. ஆமென். ఆమేన్. இயேசு சொல்லுகிற அந்த கடிந்து கொள்வதற்கு பொருள், యేసు చెప్పేదానికి అర్థము, நான் வந்ததின் நோக்கமே இதுதான். నీ వచ్చింది గురే దీనికే. ஆனால் நீ அது நடக்க கூடாதபடி இடறல் உண்டாக்குகிறாய். దాన్ని జరిగే కూడా నీ చెప్తా ఉండవు. என்னை தொந்தரவு செய்கிறாய். నాకు తప్పు விலகி చెప్తావు. போ. దూరంగా పో. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, அப்ப இயேசுவோடு கூட இருந்த யூதாஸ்காரியோத்தும் பேதுருவும் இயேசுவின் சிந்தையை அறியாமல் இருந்தார்கள். యేసు జతలో ఉన్న పేతురును యూదాస్కారియతును ఆతన చింత ఏమని వాళ్ళు తెలుసుకోకుండా ఉన్నారు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், అపోస్తలుడైన పౌలు రాసినప్పుడు చెప్తాడు, கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். క్రీస్తుని యోచనలుగా తెలుసుకునేవాళ్ళుగా அன்பு ఉండండి. தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, அப்போ நம்முடைய வாழ்விலும் మన జీవితంలో இந்த கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் டிரான்ஸ்பர் ஆகட்டும். ఈ క్రీస్తుని యోచనలు మనలో రావాలా. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் இருக்கு, போராட்டம் இருக்கு, ஓட்டம் இருக்கு. మన జీవితంలో ఉన్న కష్టాలు, పోరాటాలు, అన్ని సమస్యలు ఉంది. என்னதான் இருக்கட்டும், ఏది కదా ஆனால் இந்த கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் வரட்டும். ఈ క్రీస్తుని యోచన చింతలు మనలో రాని. ஒன்றே ஒன்றுதான், என் வாழ்க்கைக்குள்ளால், என் வாழ்க்கை முடிவதற்குள்ளால் నా జీవితం ముగించేదానికి ముందు எப்படியாவது சில பேரை ரட்சிப்புக்குள் நடத்தணும். ఎట్లయినా కొందరిని రక్షింపులో నడిపించాలా నేను. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க தயார்? హల్లెలూయా. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க தயார்? హల్లెలూయా. கரங்களை உயர்த்தி, హల్లెలూయా. கரங்களை உயர்த்தி హల్లెలూయా. இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். கரங்கள் உயர்ந்து இருக்கட்டும். కైల్ని లేపి మనం ప్రార్థించిపోతాం. சிந்தை మన చింత மாறட்டும். మారల్లా. என் சிந்தைகளில் నా చింతలు இயேசு கிறிஸ்துவின் சிந்தை டிரான்ஸ்பர் ஆகட்டும். యేసు ఆలోచనలు ట్రాన్స్ఫర్ ஓ, என்னுடைய மாம்ச பிரகாரமான சிந்தைகள், మా మాంసపరకమైన చింతలు ஓ, இயேசு கிறிஸ்துவின் சிந்தையால் యేసు క్రీస్తుని ரீப்ளேஸ் ஆகட்டும், రిప్లేస్ అవని. ரீப்ளேஸ் ஆகட்டும். అది మనలో రాని. ஆண்டவரே, దేవుడా, நாங்கள் உலக பிரகாரமாய் మేము లోక ప్రకారం மாம்ச சிந்தையோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். మాంస యోచనలతో இன்று இந்த திருவிருந்து நாளில் ఈ పొద్దు తిరువిరుంది ஒரு புதிய ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். కొత్త ఒక తీర్మానిస్తాము. அப்போஸ்தலனாகிய பவுல் எங்களுக்கு சொல்வது போல, అపోస్తలుడైన పౌలు మాకు చెప్పింతారా, அவருடைய வாழ்வில் அவர் கடைபிடித்தது போல వాళ్ళు అతని జీవితంలో இயேசு கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்குள் வரட்டும். அப்பா, యేసు క్రీస్తుని యోచనలు మాలో రాని. எங்கள் சுயம் அல்ல ஆண்டவரே, మా స్వయం కాదు దేవుడా, எங்கள் சுய நன்மைகள் அல்ல ஆண்டவரே, మా చింతనలు మాకు కావాల్సింది లేదు. எங்கள் சுய லாபங்கள் அல்ல ஆண்டவரே. మా స్వయ లాభాని కోసం இயேசு கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்குள் வந்து యేసు క్రీస్తుని యోచనలు எப்படியாவது எங்கள் வாழ்நாளில் ఎట్లయినా మా జీవితంలో சில பேரை ரட்சிப்புக்குள் நடத்த కొందరిని రక్షింపులో నడిపేదాన్ని எங்களுக்கு உம்முடைய சிந்தையை தாருமப்பா. మాకు మీ చింతలు ఇవ్వండి. கிறிஸ்துவின் சிந்தையை எங்களுக்கு தாரும். క్రీస్తుని యోచనలు మాకు ఇవ్వండి. மாம்ச சிந்தை ரீப்ளேஸ் ஆகட்டும். మాంస మా క్రియలు இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை எங்களுக்கு தருவீராக. యేసు క్రీస్తుని చింతలు మాకు ఇవ్వండి. சபையை ஒப்பு கொடுக்கிறோம். సభని ఒప్పిస్తాము. சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளிலும் దేవుని బిడ్డని ఒక్కొక్కరు அவர்கள் சுய லாபத்துக்குரிய மாம்ச சிந்தைகள் நீங்கி వాళ్ళు స్వీయ లాభానికి చింతలు మారి தேவ ராஜ்யத்திற்கு பிரயோஜனமுள்ள தேவ சிந்தை வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். దేవుని రాజ్యానికి కోసం వాళ్ళు యోచనలు రాని. எங்கள் வாழ்நாளில் మా జీవితం சில பேரையாவது ரட்சிப்புக்குள் நடத்த, కొందరిని రక్షింపులు నడిపేది தேவ சிந்தையோடு நடக்க దేవుని చింతలతో నడిపే எங்களை பலப்படுத்தும். మమ్మల్ని బలపరచండి. ஆவியானவர் தாமே நடத்துவீராக. ఆత్మైనోడు తాను இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே. యేసువిన్ నామములో ఒప్పిస్తాం తండ్రి. ஆமென். ఆమేన్. அப்படியே திருவிருந்துக்கு ஆயத்தமாகலாம்.